வணக்கங்கண்ணது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் மெனுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோழி அவரைச்சோறு என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோழி அவரையை வச்சு நம்ம அப்படியே குக்கர்லேயே சாதம் செஞ்சு சாப்பிட போகிறோம். கோழி அவரை ஒரு 1/4 கிலோ எடுத்து சைடில் இருக்க நாரை பிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இதுக்கு பருப்பு தேவையில்லை. கோழி அவரை செம்ம சூப்பராக இருக்குது. அந்த சாதத்தை நீங்கள் சாப்பிடும்போது இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இல்லாட்டி வர மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டினா சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் போடாமல் கடுகு, சீரகம், சோம்பு, முடிஞ்சால் லைட்டாக ஒரு பட்டை, அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும். அதோட மசாலா தூள் என்ன இருக்குன்னா மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இதை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. தண்ணி, சாப்பாடு, இந்து பிறந்தா இந்து போட்டுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதான் சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை இருந்தால் போட்டுங்க, கிராம்பு இருந்தால் போட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாகவே ஒரு மைல்டு மியூசிக்கில் கேளுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடியோ எதுவுமே எடிட் பண்ணலை. பச்சை கருவேப்பிலை போடுங்க, பட்டையை கிளப்பிற வாடை. மைல்டு மியூசிக்கை நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீட்லேயே செஞ்சு பாருங்கள். சோலோ கிரியேட்டர் வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அவரைக்காய் நல்லா ஒரு 1/4 வேக்காடை வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரிசி மண்ணச்சநல்லூர் பொன்னியை நல்லா ஊற வச்சு கலந்து வச்சுருங்க. அந்த அரிசியை அப்படியே குக்கரில் போட்டுட்டு அது மூடியை போட்டு மூடி விசில் ஒரு 2 to 3 to 4 விசில் நீங்கள் உங்கள் அரிசியை பொறுத்துங்க. எப்போதுமே பயன்படுத்துறது பழைய அரிசியாக பயன்படுத்துங்க. நீங்கள் செய்கிற ஃபுட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அரிசி உடையாது. அதே மாதிரி ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி பக்குவத்தை பார்த்து நீங்கள் ஊற வச்சுருங்க. செம்ம சூப்பரான கோழி அவரைச்சோறு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே ஒரு 3வது விசில் வந்தோன்னே அப்படியே என் பொண்டாட்டி விசிலை கலட்டினா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பருப்பே இல்லாமல்
நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இந்த பருப்பு சாதம் சொல்லுவாங்கள்ல, அதை விட இது ஒரு மடங்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்ல முடியாது, குஸ்கான்னு சொல்ல முடியாது. மேலே அப்படியே பசுமையாக இருக்கிற அந்த மல்லித்தலையை மேலே தூவிட்டு அப்படியே இது ஒரு கரண்டி வச்சு ஒரு ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஏதோ ஒரு ஊறுகாய் வச்சு பக்கத்தில் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சோலோ கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.